இந்த சென்சார் ஒரு மயிறு வேணாண்டா, மொக்கட்ட குடுறா கையில, இந்த ஆட்சியே வேணான்னு தூக்கி போடுங்க. நீங்க 2000 ரூபாய் வாங்கிக்கிட்டு அவரு சினிமா காட்டாருன்னு சொல்றீங்க. அதுக்கு பவர் இருக்குது, வாங்குறவன் வாங்குறான், கொடுக்குறவன் கொடுக்குறான். நீ அதே 9,000 ரூபாய் கொடுத்து ஒட்டு வாங்குறிய, ஒட்டு. அதுக்கு இங்க இருந்து கொடுக்குற, உங்க அப்பா பாட்டன் காசு கொடுக்குற. 5000 ரூபாய் கொடுக்குறிய ஒட்டுக்கு, கொப்பன் தாத்தா பாட்டன் காசு கொடுக்குற. இவன் உழைச்சு சம்பாதிக்கிறான், சம்பாதிச்சு போட்டோம். இது மிகப்பெரிய வேதனை. அது ஒரு மாஸ் ஹீரோ. என்ன அரசியல் நடக்குன்னு தெரியல. கோட்டுங்கிறான், அங்கங்கிறான், மறுபடிங்கிறான், ஆர்டருங்கிறான். என்னடா நடக்குது இந்த நாட்டில்? என்ன யாராக இருந்தாலும் சரி, சினிமாங்கிற இந்த குடும்பம் அந்த இதுக்கு ஒருத்தர் பாதிக்கப்படக்கூடாது. எத்தனை ப்ரொடியூசர், எத்தனை பேர் அந்த ஆள், எத்தனை ஆயிரம் கோடி போட்டிருப்பான் படம் எடுத்தவன், எத்தனை லட்சம் பேர். அந்த ஒரு பொங்கல்னா அந்த இதுக்கு கொண்டு வரணும். அது தனி மனித சாதனையோ ஒரு ஹீரோவோட வேலையோ அதெல்லாம் கிடையாது. ஒட்டுமொத்தமாக அந்த பாடி ஏதோ ஒரு தவறு நடக்குது. அதை இன்னும் என்னால் புரிஞ்சிக்க முடியல. அந்த வேதனையை தான் சொன்னேன். ஏன்னா இவர் தான் பணத்தை போட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க இல்லையா? அதனால இந்த சினிமாவை நம்பித்தான் நம்ம பிரஸ் எல்லாமே இருக்கும். அதனால அதெல்லாம் களையணும்னா உண்மையான கருப்பன்கள், உண்மையான ஒரு ஆர்வலர், இந்த நாட்டை நேசிக்கிறவங்க வரணும். நீங்கள் சொல்கிறீங்க சினிமா ஒரு குடும்பம், ஒரு படம் வெளியில் வரல, நம்ம சட்டத்துக்கு புறமான கருத்து இருந்தால் படத்தை சென்சார் நிறுத்தி வைக்கிறதுல என்ன தப்பு இருக்குது சார்? இப்போ இந்த படத்தை உள்ளியா? அப்படி நான் சொல்ல போனால் சொல்லுவேன். இது வேற மாதிரி போயிடும். கேரளா பயில்ஸு, காஷ்மீர் பயில்ஸு, இப்போ இந்த வந்துட்டு இருக்க மத ரீதியான அப்பட்டமான பொய்யை சொல்லிக்கிட்டு இந்த நாட்டை நாசம் பண்ணிட்டு இருக்காங்களே, அதெல்லாம் என்ன மயிருக்கு எப்படி வந்துச்சு? எப்படி வந்துச்சு? இவன் என்ன தப்பு பண்ணா? என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? நான் நியாயத்துக்கு குரல் கொடுக்குறவன். நான் சாதாரண அடிப்படை தர மட்டத்தில் தர லோக்கல்னா அதைத்தான், அதை எதிர்க்கிறேன். இந்த சென்சார் ஒரு மயிறு வேணாண்டா, மொக்கட்ட குடுறா கையில, இந்த ஆட்சியே வேணான்னு தூக்கி போடுங்க. உண்மையானவர் வாங்க, 4 பத்திரிக்கை வாங்க, 4 சொசைட்டியில் அந்த ஒரு மத ரீதியான உண்மையான ஆன்மீகவாதி 2 பேர் உட்காருங்க, சினிமாக்காரன் 4 பேர் உட்காரு, ப்ரொடியூசர் 4 பேர் உட்காரு, லிரிக்ஸ் ரைட்டர், இப்படி ஒரு 20 பேர் டீமை வைங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு மயிறு வேணாம். நீங்க கிழிச்சதெல்லாம் போதும். நிறைய பாதிக்கப்பட்டாச்சு. சென்சார் போர்டு கேட்டீங்கல்ல, நான் படம் எடுக்கிறவன் தான், எனக்கு சொல்றதுக்கு உரிமை இருக்கு. வாழ்க ஜனநாயக படத்தை 2 வருஷம் தூக்கிட்டு டெல்லிக்கு பொட்டியும் தூக்கிட்டு அலைஞ்சேன். இந்த ஞானசேகரன் கொடுக்கல. கடைசி நான் பொட்டியை தூக்கிட்டு இப்போ மாதிரி டிஜிட்டல் கிடையாது, அது வேற காலகட்டம். நான் சமாளிச்சுட்டு வெளியே வந்துட்டேன். வாழ்க ஜனநாயகம்னு படம் அது நல்லா ஓடிச்சு. ஒரே ஒரு ஷாட் அதில் இருந்துச்சு, இந்தியா விற்பனைக்குன்னு போட்டிருந்தேன். எது இந்தியா விற்பனைக்குன்னு போட்டிருந்தேன். நான் ஒரு காயலாங்கடை வியாபாரி. அதில் மேப், உலக மேப் இருக்கும், இந்தியா மேப் இருக்கும், விற்பனைக்குன்னு போட்டு மேப் போட்டிருந்தேன். அதை தூக்கினார்னா தூக்க முடியாதுன்னு களி. இப்போ நாட்டை நாசம் பண்ணி இந்தியாவை உண்மையிலேயே வித்துட்டு இருக்காங்க. மூஞ்சியை கொண்டு எங்கேயா வச்சுக்கிறது, எல்லாத்தையும் வித்துட்டாங்க. சரி சார், நம்மெல்லாம் சும்மா. சரி சார், படம் வந்துருச்சு. கருப்பு முன்னாடி இது பாருங்க, 600 கிலோமீட்டர்ல என்ன கங்கா, பெரிய எவ்வளோ பெரிய கிலோமீட்டர், எவ்வளோ பெரிய ரோடு. என்னாச்சு? தூக்கி அதானிக்கு அப்படியே கொடுத்துட்டேன். 70% இந்த உனக்கு, இந்த அம்பானிக்கு. என்னடா நாடாடா இது? வித்து திங்கிறாங்க எல்லாம். கேளுங்க ஐயா. இல்லை சார், இங்கே ஒன்று புரிஞ்சுக்கிங்க. காரணங்கள் இருக்குங்க, காரணங்கள் இருக்கும். அது அவர்கிட்ட தானே கேட்கணும். நான் ஒரு சினிமாக்காரனா, என் குடும்பஸ்தனா, எப்போ தேவையோ அப்போ குரல் கொடுக்க வேண்டியது ஒரு ஆதங்கம். நான் எப்போ ரிலீஸ் ஆனால் குடும்பத்தோடு போய் பார்ப்பேன், இதே தேட்டரில் பார்ப்பேன். அதை பதிவு பண்ணிருக்கேன், எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ ஏங்க நீங்கள் தனிப்பட்ட தாக்குதல்லாம் நடத்த வேணாம். அவர் தயாரிப்பாளர் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க, லட்சக்கணக்கான ரசிகர்கள், கோடிக்கணக்கான பேர். அது ஒரு ஆஃப்டர் சினிமா தானே, தூக்கி போட்டலாம், அது வேற விஷயம். ஆடியோ லான்ச்ல எடுத்துட்டு இருப்பார் சார் அவரு. ஆடியோ லான்ச்ல எடுத்துக்க வரா, அப்புறம் என்ன ஆடியோ லான்ச்? புரியல. ஆடியோ லான்ச் ஆமாங்க, அதான் மலேசியாவில் தான் மாலிக் பாய் பின்னிட்டானே. பெரிய மாலிக் மலேசியாவே தூக்கி போட்டு அது வரைக்கும் உலக சரித்திரத்தில் இல்லாத அளவுக்கு பண்ணியிருக்காரு. அவர் தான் ஏழையா சார்? நீங்க குரல் கொடுத்துனுறீங்க. தமிழ்நாட்டில் நடத்திருந்தா பரவாயில்ல. நான் ஒரு ப்ரொடியூசரா அதோட பேசுறேங்க. ஆடியோ லான்ச் பல கோடி போயிருக்கும். ஆமா, ஏன் தமிழ்நாட்டில் மலேசியால போய் வைக்கிறீங்க?
என்ன பேசுறீங்க? அமெரிக்காவில் கூட வைப்பாங்க. நம்ம தமிழ் சினிமா எங்கே போயிருக்குது? துபாயில் கூட வைக்கலாம். நல்லா நடந்துச்சா அங்க? என்ன பேசுறீங்க? டிக்கெட் விற்பனை பண்ணி தான் சார் உள்ள அலோவ் பண்ணாங்க. எது? டிக்கெட் வித்து தான் உள்ள. சரி, அதனால உங்களுக்கு என்ன போகுது? நீங்க ஏன் வைத்தறிச்சல் பண்றீங்க? கடைசி வரையும் படம் அல்ல, கடைசி வரையும் கஷ்டப்படுறீங்களே. அதான் சின்ன படம். அதாவது வெறுப்பு அரசியல் கூடாது. இல்ல இல்ல, கேளுங்க. நீங்க கேட்டு என்ன கேட்டாலும் நாக்க புடுங்கிட்டு சாவற மாதிரி கேளுங்க. சின்ன படம் தியேட்டருக்கு வரலனா நீங்க கேளுங்க. ரீ ரிலீஸ் கேடிவி மொபைல் எல்லாத்தையும் போட்டாங்கல்ல. திருப்பி ரீ ரிலீஸ்க்கு தியேட்டருக்கு வரீங்க கேட்க வேண்டியதானே? இந்த படத்துக்கு யாரை சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? உங்க தமிழ்நாட்டுல, நம்ம தமிழ்நாட்டுல தான் கேக்குறேன். எந்த படத்தை? எல்லாம் இதோ இப்ப கூட தான் கீழ மங்காத்தா போயிட்டு இருக்கு, கில்லி போயிட்டு இருக்குது. லைனா புது படங்கள் வழி விடுங்கன்னு சொல்ல வேண்டியதானே? ஏங்க ஓன்ன இதெல்லாம் ஒரு விஷயமா? நான் கவுன்சில் இருந்தவன், நானும் தயாரிப்பாளர், நான் 11 படம் எடுத்திருக்கேன். இல்ல சார், தியேட்டர் கிடைக்கல. இப்போ அவர்கிட்ட டைரக்டர் கேளுங்க, அவர் ப்ரொடியூசர். அதுதான் நண்பரே, தியேட்டர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஓடிடி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் சேனலைஸ் பண்ணணும். சரியான ஒரு பாடி இருக்கணும். இராணுவம் மாதிரி ஒரு நம்ம தயாரிப்பாளர்கள். ஏன்னா அவங்க தான் கடவுள்கள், அவங்க தான் முதலாளிகள். அதனால சகோதரர் கேட்டார், நண்பர், பழைய நண்பர் தான் அவர். நான் அவருக்கு வக்காலத்து வாங்குறதுக்கெல்லாம் வரல, ஆதங்கம். அவர் பேச மாட்டேங்கிறாரு, பேச மாட்டேங்கிறார். மன்சூர் சார், அவர் 2000 ரூபா அவர் ரசிகர்களையும் டிக்கெட் வித்து வதைக்கிறாரு. படம் ரிலீஸ் ஆகலன்னா ப்ரொடியூசர்ஸ் ஆகுறாங்க. அவர் பேச மாட்டேங்கிறாரு. நீங்க எல்லாம் பேசி என்ன ஆக போகுது சார்? நான் நடிகர் இல்லையா? அவர் நாளைக்கு அரசியல்வாதியை வந்து என் உடம்புல ரத்தம், நடிகர் ரத்தம் ஓடுது இல்லையா? மீடியாவே மீட் பண்ண மாட்டேங்கிறாரு சார். ஒரு நிமிஷம். நீங்க 2000 ரூபாய் வாங்கிக்கிட்டு அவரு சினிமா காட்டாருன்னு சொல்றீங்க. அதுக்கு பவர் இருக்குது. வாங்குறவன் வாங்குறான், கொடுக்குறவன் கொடுக்குறான். நீ அதே 9,000 ரூபாய் கொடுத்து ஒட்டு வாங்குறிய, ஒட்டு. அதுக்கு இங்க இருந்து கொடுக்குற, உங்க அப்பா பாட்டன் காசு கொடுக்குற. 5000 ரூபாய் கொடுக்குறிய ஒட்டுக்கு, கொப்பன் தாத்தா பாட்டன் காசு கொடுக்குற. இவன் உழைச்சு சம்பாதிக்கிறான், சம்பாதிச்சு போட்டோம். வாங்க வாங்க வச்சு. சில்லித்தனமா கேட்க கூடாது. இங்க பாரு, என்னை பத்தி என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நான் நியாயத்து பக்கம் எப்பவும் நிற்பேன். நான் எந்த இது அதெல்லாம் எனக்கு அப்பாற்பட்டது. அது கொஞ்சம் அரசியலில் அவருக்கு அனுபவம் இல்லாமல் இருக்கலாம், அது வேற விஷயம். இது கருப்பு பல்சர் தயாரிப்பாளர் பணத்தை போட்டுட்டு அடி வைத்து நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்காரு. ஆமாம், எப்பா எனக்கு போட்ட மாதிரியே பிரியாணி எல்லாத்துக்கும் இவங்களுக்கு போடணும்ப்பா. ராகுல் தெரு இவரெல்லாம் அண்ணன் விஜயகாந்த் ஐயாலாம் படம் எடுத்தாங்கன்னா ப்ரெஸ் மீட்டில் அப்படியே கம 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 கமன்னு பிரியாணி போட்டு தான் அனுப்புவாங்க. நன்றி நன்றி நன்றி, வணக்கம், நன்றி. சினிமாவை இப்படி கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க, ரொம்பவும் கஷ்டப்பட்டு. இதை பார்த்தீங்கன்னா அந்த கதாநாயகி சொன்னாங்க, இவர் டைரக்டர் கூட சொல்லலை, மதுனிகா சொன்னாங்க. அந்த நீங்கள் பார்த்த ஜல்லிக்கட்டு காட்சியிலெல்லாம் நிஜமாகவே கஷ்டப்பட்டு ஆளுகளை வச்சு ரொம்ப பயங்கரமாக எடுத்திருக்காங்க. ஆரம்பத்தில் பார்க்கையில் எனக்கு கொஞ்சம் என்னடா இது, நம்ம பிராங்க் ஸ்டார் ராகுல் எல்லாம் போட்டு கலாச்சிக்கிட்டு நல்லா நடிச்சிருந்தாங்க. நிறைய புதுமுக நடிகர்களை எல்லாம் அறிமுகப்படுத்தியிருக்காரு. அதுக்காக நான் பாராட்டு சொல்லணும். ரொம்ப கஷ்டப்பட்டு இப்படி எடுக்கிறவங்களையெல்லாம் ஊக்குவிக்கணும். அப்புறம் பார்த்தா பயங்கரமான செகண்ட் ஹாஃபில் அடித்து நிகழ்த்திட்டாங்க. அதாவது இது சாபக்கேடு. நம்ம ஊரில் இந்த ஜாதினால், இன பிரச்சனைனால இந்த கபடி, இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு, பல போட்டிகளில் பல திறமசாலிகள் வர முடியாமல், வரவிடாமல் மிகப்பெரிய கொடூரங்கள் நடக்குது. மேலே வரைக்கும் பாருங்கள், வினேஷ் போகத்தா ஒரு தங்கப்பதக்கம் வாங்கிட்டு வந்திருக்க முடியும் ஒலிம்பிக்கில். மேலே இருக்கிற ஆட்சியாளர்களே அதை தடுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரி ஒரு சாபக்கேடு இந்த நாட்டில் இருக்கிற வரைக்கும் இந்த நாடு உருப்படாது. எத்தனை ஆட்சிகள் வந்தாலும் சரி, எத்தனை அதிகாரங்கள் மாறினாலும் சரி, அடிமட்டத்திலேருந்து ஒரு பல்சர் மாதிரி, ஒரு கருப்பன் மாதிரி இந்த நாடு உண்மையான ஒரு ஜனநாயகத்தை இன்னும் பார்க்க முடியாத இருக்கையில் இப்படி ஒரு தவறான கைகளில் மாட்டிகிட்டு இருக்கையிலே ஒரு தைரியமான ஒரு கதையை அவர் எடுத்திருக்கார். அதற்காக மனந்திறந்து நான் இவரை பாராட்டுகிறேன். மிகப்பெரிய சாதனை, தைரியமாக எடுத்திருக்கார். அதை நகைச்சுவையாக சொல்லியிருக்கார். நான் அதிகம் பேச விரும்பலை. நீங்களே பார்த்துருக்கீங்க, தென் மாநிலங்களில் பல இடங்களில் இந்த ஆணவ படுகொலை, ஆணவ கொலை, ஒருத்தன் வந்துடக்கூடாது, ஒருத்தனை மட்டும் தட்டியே வச்சுருக்கணும் அப்படிங்கிற போக்கு
என்னைக்கு ஒளியுதோ அப்போ தான் நேற்று நம்ம கொண்டாடின குடியரசு தினத்தின் உண்மையான அர்த்தம் நிற்கும் இந்த நாட்டில். பாபா சாஹேப் அம்பேத்கர் 7-8 பேர் சேர்ந்து எழுதுனாங்க. அந்த 2.5 வருஷமாக அங்கே ஃபின்லாண்ட், லண்டன், அங்கே இங்கே போய் டென்மார்க் பல நாடுகளில் போய் 8 பேர் கொண்ட குழு. அதில் அம்பேத்கர் டிராஃப்ட்ஸ்மேன் கமிட்டி லீடர். எனது கைகள் இழுக்கப்படுகின்றன, எனது கைகள் இழுத்து செல்லப்படுகின்றனெல்லாம் வேதனையாக சொன்னார். அதே மாதிரி ஒரு தடவை அதே அமைச்சராக இருக்கையில் பாராளுமன்றத்தில் சட்டத்தை எரித்தார். இன்னமும் அதுக்கான தேவை அதிகமாயிட்டே வருது. அம்பேத்கருடைய சட்டங்களே இந்த நாட்டில் வட மாநிலங்களெல்லாம் செத்தே போச்சு. சும்மா பேருக்கு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு இருக்காங்க. பல பேர் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. உண்மையான வீரர்கள் இந்த பல்சரை போன்றவர்கள், இந்த கருப்பனை போன்றவர்கள் உண்மையான இந்த நாட்டின் குடிமக்களுக்கு இந்த ஜாதிங்கிற போர்வை போத்தி அரசியல் இதெல்லாம் ஒழியணும். அதற்கான சாட்டையடியான ஒரு கதை தான் இது. ஒரு பயங்கரமான ஒரு இதை வச்சுக்கிட்டு எப்படி அமர்த்தப்படுறாங்கங்கிறத காமிச்சிருக்காங்க. நான் அதிகம் பேச விரும்பலை. எனக்கு எப்போ போனாலும் ஷூட்டிங் போனாலும் நல்லா ஆவி பறக்க பிரியாணி கொடுத்து சாப்பிட வச்சிடுறாரு. படத்தில் பார்த்துருப்பீங்க, நான் சாப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பேன். ஆமாம், அது என்ன பண்ணுறது, அது ஒன்றும் பண்ண முடியாது நம்ம. நன்றி. இந்த படத்தை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். மற்றவங்க இதை பற்றி பத்திரிக்கையாளர் யாரும் முக்கியமானவங்க பேசுனா ரொம்ப நல்லா இருக்கும். ரைட், நன்றி, வணக்கம்.